ஹலோ மக்களே, இன்றைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ அதனை தொடர்ந்து கண்டிப்பாக பார்வை தான் குத்துவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு உண்மை தான். அதுவும் கனியக்கா இருக்காங்கல்ல, அவங்க பர்ஃபெக்டாக குத்துவாங்க பார்வதிக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி பார்வதி அவர்கள் த்ரூ அவுட் இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டியை வந்து சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். வெளி சைடெல்லாம் ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம், பட் உள்ளர சொல்கிறேன் ஓகேங்களா. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இந்த பொண்ணு ரொம்ப அடம்ப்டாக இருக்குது, ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுது, ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணுது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பதிவு வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்வதியை தான் குத்தணும் அப்படின்ற முடிவில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக கனி அவர்கள் வந்து பார்வதியோட பேரை தான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய திவாகர் அவர்களும் பார்வதியோட பேரை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால தான் பெரிய பிரச்சனையாக அந்த இடத்துல வந்து வெடிக்குது ஓகேங்களா. ஸோ அதனை தொடர்ந்து நம்ம திவாகர் அவர்கள் வினோத்தை சொல்கிறார் ஓகேங்களா. அவங்கவுங்க வெஞ்சன்ஸை காட்டக்கூடிய ஒரு இடமாக இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார், பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்னு கேட்குற இடத்துல வந்து இவங்களோட வெஞ்சன்ஸ் எல்லாம் வந்து காமிச்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா கனியக்கா பாரு சொல்கிறாங்க, கண்டிப்பாக பாரு அவர்கள் வந்து சுபிக்ஷாவை சொல்லுவாங்க, திவாகர் அவர்களுக்கு வந்து வினோத் ஆகாது, அதனால் வினோத்தை வந்து சொல்ல போகிறாங்க. கமருதீனுக்கு வந்து திவாகர் ஆகாது, அதனால் திவாகர் அவர்களை வந்து கமருதீன் அவர்கள் சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து சொல்லிக்க போகிறாங்க. உண்மையாகவே ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார், பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேம் அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடியது யார் அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும், வியானா வந்து பார்த்திங்கன்னா கமருதீனுடைய பேரை சொல்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க ரொம்ப வயலண்ட்டாக இருக்காங்க, எந்த விஷயத்தையும் பேசி ஷார்ட் அவுட் பண்ணாமல் ரொம்ப வயலண்ட்டாக வந்து இருக்காங்க, அதனால் வந்து இவங்களை வந்து நான் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வியானா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கமருதீன் அவர்கள் வந்து தான் போய் யார் ஒஸ்ட் பர்ஃபார்மராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் உள்ளே போகிறாப்புல. அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிற மாதிரி சில விஷயங்களை வந்து பண்ணிட்டுருக்காரு. திவாகர் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பார்வதிக்கு வந்து பண்ணிட்டாங்க, ஸோ அதனால் அந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுது, இத்தனை பேர் வந்து சார்ஜ் பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி அங்கே போய் சொன்ன உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இந்த ஆளெல்லாம் எல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே, ஏப்பா ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு சும்மா குறை சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் வந்து பண்ணாத அப்படிங்கிற மாதிரி திவாகருக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது. நான் என்ன பண்ணிட்டேன் அந்த பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் வந்து போய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ வந்து குறை சொன்னல, நீ வந்து ஒரு 2-3 பேர் வந்து சொன்னல பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி தான் அவனும் சொல்லிட்டு இருக்கான், அவனுக்கு வந்து உன்னை பிடிக்கல அதனால சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வினோத் வந்து போய் கிட்டத்தில் திவாகர் கிட்ட வந்து பேசுகிறாரு. திவாகரும் அப்படியே துடிச்சு எழுந்து ஒரு காலை போல் வந்து ரிப்ளை வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ இவங்களை ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடுங்கடா அப்படின்னா, இவனுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா அவன் மனசுக்குள்ளே யாரெல்லாம் வெஞ்சன்ஸாக வச்சுட்டு இருக்கானுங்களோ அவனுங்களெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் காமெடியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து வன்முறையின் வெடிப்பாக வந்து இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். இது எந்த தூரம் போகும் அப்படின்னு எனக்கு வந்து சுத்தமாக புரியவே இல்லை. தயவு செய்து இந்த விஜய் சேதுபதி அதை பற்றி கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணியே தீரணும், இல்லைன்னா இன்னும் பெரிய சம்பவம்லாம் நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஓகே மக்களே, உங்களுடைய தரப்பிலிருந்து இவங்கெல்லாம் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.